பத்ரு மைதானத்துல அந்த கால வழக்கப்படி போர் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 தரப்புல இருந்தும் சிறந்த வீரர்கள் 1 to 1 அந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. குறைஷிகள் தரப்புல உத்பா, ஷைஃபா, வலித் 3 வீரர்களும் வந்தாங்க. முஸ்லிம்கள் தரப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கட்டளைப்படி ஹைதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 3 பேரும் களமிறங்கினாங்க. மின்னல் வேகத்தில் நடந்த அந்த மோதல்ல 3 குறைஷி தலைவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள். பார்த்த அபுஜஹல் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய முழு படையும் ஒரே நேரத்துல தாக்க உத்தரவிட்டான். போர் ஆக்ரோஷமாக தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட இருந்து உதவி வருது. வானத்திலிருந்து 1000 மலக்குகளை வரிசையா அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சான். சுபஹானல்லாஹ், உங்களுக்கு உதவ 1000 வானவர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி அளித்தான். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே குதிரையில போர்க்களத்துல நின்றார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் மிக பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் எதிரிகளுடைய தலைவன் அபு ஜஹல் 2 சிறுவர்களாலே கொல்லப்படுறான். முஸ்லிம்கள் தரப்புல 14 பேர் மட்டுமே ஷஹீதானார்கள். 70 எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். ஈமான் இருந்தால் எப்பேற்பட்ட படையும் வெல்லலாம் அப்படின்றது இந்த பத்ர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சுபஹான் அல்லாஹ். அதுக்கப்புறம் போர் முடியுது. 1000 பேர் கொண்ட படை சிதறி ஓடியது. கண்ணியமிக்கு சகோதர சகோதரிகளே, இந்த பத்ர் போர் நமக்கு சொல்லும் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வோட உதவி இருந்தா எதையும் சாதிக்கலாம்.